தமிழகம் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களும் உற்று நோக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள். அதற்கான நாள் மே 4. இந்த 4ஆம் தேதியன்று என்ன முடிவுகள் வெளியாகும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் வாக்களித்த அத்தனை மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தருணம் இந்த நேரம். இந்த தருணத்தில்தான் தற்போது தேர்தல் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில், அதாவது எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகிற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய நடத்தப்பட்ட எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாம் நேற்றைய தினம் பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு ஆய்வு நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கக்கூடியது. எக்ஸிட் போல் முடிவுகள் எதை கற்பிக்கின்றன, எதை வெளிப்படுத்துகிறது என்பதான கேள்விகள் பெரும் கேள்வியாகவும் விவாத பொருளாகவும் பேசப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுகவே மீண்டும் ஆட்சிப்பிடத்தை அலங்கரிக்கும் என்பதான சில கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த கருத்து கணிப்புகள் சரியானதுதானா என்ற கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இந்த கருத்து கணிப்புகள் அப்படியே நிஜமாகவும் அதற்கு அதை ஒட்டியும் சில முடிவுகள் தந்திருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் கருத்து கணிப்புகள் வெறும் கருத்து திணிப்புகளாக மட்டும் இருந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளோடு பல கருத்து கணிப்புகள் பொய்த்து போயிருக்கிறது என்பதும் மறுப்பதற்கில்லை. இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் வெளியாயிருக்கக்கூடிய எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு, ஆட்சிப்பிடத்தை யார் அலங்கரிக்கப் போகிறார்கள், யார் முதல்வர் நாற்காலியில் அமருவார்கள், இப்படியான பல கேள்விகளுக்கு விடை தந்திருக்கிறது நேற்றைய எக்ஸிட் போல் முடிவுகள். ஆனால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகள் பல கட்சி தலைவர்களின் புருவங்களை உயர்த்த வைத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், யாரும் எதிர்பாராத சில விஷயங்களை பதிவு செய்திருப்பதோடு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளுக்கு முரணாக சில விஷயங்களும் அந்த கருத்து கணிப்புகளாக எக்ஸிட் போலில் முடிவுகளில் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு 8 நிறுவனங்கள், பிரபலமான 8 நிறுவனங்கள் நடத்திய அந்த எக்ஸிட் போல் முடிவுகளில் 4 நிறுவனங்கள், பெரும்பாலான 4 நிறுவனங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மீண்டும் திமுக தான் ஆட்சிப்பிடத்திற்கு வரும், திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதைப் போல கருத்து கணிப்புகளை பகிரங்கமாக தங்களுடைய விவரங்கள், சேகரித்த விவரங்களை புள்ளி விவரங்களாக எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பதான விவரங்களோடு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் யார் என்று சொன்னால், பிமார்க் என்று சொல்லப்படுகிறது, பீப்புள் பல்ஸ் என்று சொல்லப்படுகிற நிறுவனம், இப்படி பல நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி ஊடகங்களும் பல கருத்துக்களை தந்திருக்கிறது. நேஷனல் சேனல்ஸ் என்று சொல்லப்படுகிற தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல தொலைக்காட்சிகளும் இந்த தேர்தல் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் வெளியிடப்பட்ட பல தொலைக்காட்சி நிறுவனங்களும் ஆய்வு நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் ஒரு வித்தியாசமான நிலைகளை தந்திருக்கிறது. ஏறக்குறைய 8 நிறுவனங்களை வைத்து நாம் ஒரு சில கணக்குகளை வைத்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு 8 நிறுவனங்கள், பிரபல நிறுவனங்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்பு பதிவுகளை, பார்வைகளை உங்கள் பார்வைக்கு தந்திருக்கிறோம். ஆக்ஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்திருக்கிறது. ஆக்ஸ் மை இந்தியா நிறுவனத்தை நாம் ஏன் கோடிட்டு காட்டுகிறோம் என்று சொன்னால், இந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான எக்ஸிட் போல் கணக்குகளை வெளியிட்டு பல புள்ளி விவரங்களை அள்ளி தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தந்திருக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்களில் உண்மையை பிரதிபலித்திருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் வெளியிட்டக்கூடிய ஒரு கருத்து கணிப்புகள் மிகப்பெரிய அளவில் பொய்யான தகவலாக பரவி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் தந்த தகவலுக்கு முரணாக, மாற்றாக முடிவுகள் வெளியானதை குறித்து அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற பிரசாந்த் குப்தா அவர்கள் கண்ணீர் மல்க தன்னுடைய தவறை உணர்ந்து பேசிய அந்த பதிவுகள் எல்லாம் இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் அந்த நிறுவனம் தந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்புகள் தற்போது தமிழகத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் எப்படி வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தாவேகா ஆட்சிப்பிடத்தை அலங்கரிக்கும், கணிசமான இடங்களை பெற்று முதலாவதாக வெற்றிக்கான அடையாளமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சிப்பிடத்தை அலங்கரிக்கும் என்பதான ஒரு பதிவை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் ஏறக்குறைய 92 110 இடங்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதாக பதிவு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவும் அதன் தோழமை கட்சிகளுமா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இணைந்து ஏறக்குறைய 23 இடங்களிலிருந்து ஒரு 35 இடங்களை தான் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதில் உச்சபட்சமாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தகவல், அவர்கள் சேகரித்த தகவலின் அடிப்படையில் யார் ஆட்சிப்பிடத்தை அலங்கரிப்பார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய 98 முதல் 120க்கும் மேற்பட்ட இடங்களை தாவேகா பெறும், அவர்கள் ஆட்சிப்பிடத்தை அலங்கரிப்பார்கள் என்பதாக பல புள்ளி விவரங்களை தந்திருக்கிறார்கள்.
ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் தாவேகா ஆட்சிப்படத்தை அலங்கரிக்கும் ஏறக்குறைய 120க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் ஆட்சிப்படத்தை அலங்கரிப்பதற்கு 118 இடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளில் திமுகவோ அதிமுகவோ பெற முடியாது, தாவேகா பெரும் என்பதான பதிவுகளை சொல்லியிருப்பது பிற தலைவர்களை புருவங்களை மட்டுமல்ல ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தியிருக்கிறது. இது ஒருபுறம். மற்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் பிமார்க் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகளில் ஒப்பிட்ட மாதிரியான சில விஷயங்கள் வந்திருக்கிறது. பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு 8 நிறுவனங்களை பற்றி தான் நம்ம இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த 8 நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சில தகவலின் அடிப்படையில் 4 நிறுவனங்கள், பிரதானமாக ஒரு 4 நிறுவனங்கள் ஒரே மாதிரியான சில தகவல்களை தந்திருக்கிறது. அதாவது திமுக ஆட்சிப்படத்தை நிச்சயம் அலங்கரிக்கும், திமுக தான் இந்த 2026 தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஓங்கி ஒழித்திருக்கிறார்கள். அதாவது 125 முதல் 145 இடங்களை திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும், திமுக, காங்கிரஸ், மதிமுக, அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, இப்படியான எல்லா கட்சிகளும் இணைந்து 125 முதல் 145 இடங்கள் வரை பிடிப்பார்கள். திமுக அதன் கூட்டணி தான் ஆட்சிப்படத்தை அலங்கரிக்கும் என்பதான பதிவை செய்திருக்கிறார்கள். அதிமுகவிற்கு 65 முதல் ஒரு 85 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்பதாகவும் அந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. டிவிகே என்று சொல்லப்படுகிற தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய கட்சிக்கு 16 முதல் 25க்குள்பட்ட எண்ணிக்கை மட்டுமே கிடைக்கும் என்பதான பதிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களால் 16லிருந்து ஏறக்குறைய 25 இடங்களை மட்டும் தான் வெற்றி பெற முடியும் என்பதாகவும் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் தமிழர் 2 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில கருத்து கணிப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் களத்தில் 4 முனை போட்டிக் களங்களாக இருந்தாலும் 3 பிரதான கட்சிகள் தான் அதிகமான எண்ணிக்கையில் ஆட்சிப்படத்தை அலங்கரிப்பதற்கான வாய்ப்புகளின் எதிர்ப்போப்பாக ஆட்சி அமைக்கப் போகிற எதிர்பார்ப்பாக மக்களிடம் மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவரிடம் பேசப்படும் பொருளாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் மக்களுடைய எதிர்பார்ப்பை 3வது அலையாக ஒவ்வொரு தேர்தலிலும் அதிமுக அல்லது திமுக, திமுக அல்லது அதிமுக என்ற கூட்டணிகள் மாறி மாறி ஆட்சிப்படத்தை அலங்கரித்து வந்த நிலையில் இந்த 2026 தேர்தல் களத்தில் விஜய் நிச்சயம் ஆட்சிப்படத்தை அலங்கரிப்பார் என்று ஆக்ஸ் மை இந்தியா நிறுவனம் தன்னுடைய கருத்து கணிப்பில் ஓங்கி ஒழித்திருக்கிறது, தங்களுடைய புள்ளி விவரங்களை பதிவு செய்து. ஆனால் மற்ற நிறுவனங்கள் ஏறக்குறைய 7-8 நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் திமுக தான் நிச்சயம் ஆட்சிப்படத்திற்கு வரும் என்பதான விவரங்களை தந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிறுவனம் ஒரு வித்தியாசமான முறையில் சில தகவலை தந்திருக்கிறது. அந்த செய்தியும் உங்களுடைய பார்வைக்கு தர வேண்டி இருக்கிறது. காமாக்கியா என்ற ஒரு புள்ளி விவரங்களை சேகரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் கருத்து கணிப்புகள் ஏறக்குறைய 1,20,000க்கும் மேற்பட்ட மக்களிடம் சென்று அந்த கருத்து கணிப்புகளை வாக்களித்த பிறகு இருக்கக்கூடிய எக்ஸிட் போலில் என்று சொல்லப்படுகிற வாக்களித்து சென்றவர்களிடம் எதற்கு வாக்களித்தீர்கள், எப்படி அளித்தீர்கள், உங்கள் மனநிலை என்ன அப்படி என்பதான சில விவரங்கள் அடுக்கிய சில விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். அது கிராமங்கள், நகரங்கள் என பல இடங்களில் ஆய்வு நடத்தி அப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளை கேட்டிருக்கிறார்கள். அந்தபடி அந்த நிறுவனம் தந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு வித்தியாசமான கோணங்களில் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் 78லிருந்து ஏறக்குறைய 80 சீட்டுகள் வரும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுக 64லிருந்து ஏறக்குறைய ஒரு 80 சீட்டுகள் மட்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகும். டிவிகே என்று சொல்லப்படுகிற தமிழக வெற்றி கழகம் பொறுத்தமட்டில் அவர்கள் 67லிருந்து ஒரு 81 இடங்களை பிடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சம அளவிலான 3 பேருக்கும் 60-70 என்பதான நிலைப்பாடுகளில் தான் இருக்கிறது என்று சொன்னால் யாரோடு கூட்டணி வைத்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய இருக்கிறது. நான் துவக்கத்தில் சொன்னதை போல 118 இடங்களை பிடிக்க வேண்டும், தனி மெஜாரிட்டிக்கான அடையாளம் என்று சொன்னால் அந்த இடங்களை பிடிப்பதற்கான சூழல் யாருக்கும் அமையாது. 3 பிரதான கட்சிகள் திமுக, அதிமுக, தாவேகா ஆகிய 3 கட்சிகளுக்கும் தனித்து மெஜாரிட்டியோடு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை. 3ல் 2 கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி படத்தை அமைக்க வேண்டிய நிலை இருக்கும். ஒரு தொங்கும் சட்டசபை ஏற்படுவதற்கான சூழல் இருக்கும் என்பதாக அந்த காமாக்கியா என்ற நிறுவனம் தன்னுடைய ஆய்வறிக்கையில் தன்னுடைய களப்பணிகள் மூலமாக தெரிவித்திருக்கிறது. இந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸிட் போல் தேர்தல் முடிவுகள் சரியானதுதானா? கோடிக்கணக்கானவர்கள் வாக்களித்திருக்கும் நிலையில் ஒரு சொற்ப எண்ணிக்கை 1000 லட்சங்கள் அளவில் மட்டும் இந்த கருத்து கணிப்புகளை நடத்திவிட்டு அவர்கள் தருகிற அந்த கருத்தின் அடிப்படையில் மட்டும் அது உண்மையை பிரதிபலித்து விடுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதில் நாம் சொல்ல வேண்டியதில்லை. மக்களே பல அனுபவங்களை கடந்த காலங்களிலும் பார்த்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுதும் இவர்கள் கருத்து கணிப்புகளை 4ஆம் தேதி வர இருக்கக்கூடிய தேர்தலுடைய உறுதியான
முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது உண்மை நிலைகள் தெரிந்துவிடும். எனவே இது எக்ஸிட் போலா அல்லது எக்ஸாக்ட் போலா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் கற்பிக்கும் என்று சொன்னாலும் கூட தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் ஆட்சிப்பிடத்தை அலங்கரிக்கும் என்று 8 நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் ஓங்கி ஒலித்திருக்கிறது. 125க்கும் மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும் நிச்சயம் பெறும் என்பதான பதிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். 3 நிறுவனங்கள் அதிமுகவும் அதன் கூட்டணிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று 3 நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு நிறுவனம் ஆக்ஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் தாவேகா ஆட்சிப்பிடத்தை அமைக்கும், அவர்கள் கணிசமான இடங்களை பிடிப்பார்கள் என்றதான பதிவை சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளாக இருந்திருக்கிறதா அல்லது கருத்து திணிப்புகளாக இருக்கிறதா என்ற இருதரப்பு கேள்விகளும் நம் மத்தியில் எழலாம். எது எப்படி இருந்தாலும் எஜமானர்கள், வாக்களித்தவர்கள், ஜனநாயக கடமை அளித்திருக்கக்கூடிய எஜமானர்களான மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை முறைப்படி நடத்தியிருக்கிறார்கள். 4ஆம் தேதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை வாக்கு எண்ணிக்கைகள் முடிவு செய்ய இருக்கிறது. எக்ஸிட் போலில் சொல்லப்பட்ட கருத்துகள் உண்மைதானா அல்லது அதற்கு முரணாக பதில்கள் வந்ததா, அதோடு ஒப்பிட்டு வந்ததா என்பதான பல கேள்விகளுக்கும் விடை மே மாதம் 4ஆம் தேதி தெரிய இருக்க போகிறது. எக்ஸிட் போல் உடைய முடிவுகள் எல்லாம் எக்ஸாக்டா இருக்கிறதா என்பதை மே மாதம் 4ஆம் தேதி உங்களோடு நாங்களும் காத்திருக்கிறோம். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஜனநாயக கடமையை ஆற்றிய மக்கள் தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்பட சொல்லும் நாள் மே 4.